வாங்க இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நல்லா மீடியம் சைஸில் தேங்காய், ரொம்ப முத்தல் இல்லாமல் ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. நல்லா வாசனைக்கு க்யூப் மாதிரி கட் பண்ணி போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காவை கொஞ்சம் அடுப்பில் தண்ணி போட்டு சூடு ரொம்ப கொதிக்க வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும். இந்த மாதிரி நைஸாக அரைச்ச தேங்காயில் அந்த தண்ணி அப்படியே மேலே கொஞ்சம் கொட்டினா வந்து நல்லா வந்து வடிஞ்சிருங்க. தேங்காய் பால் நம்மளுக்கு திக்காக நல்லா கிடைக்கும். அதனால் நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும். கொஞ்சம் மிதமான சூடு இருந்தால் போதும். அந்த மாதிரி போட்டு நல்லா ஊற்றிட்டு நல்லா ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிச்சிக்கலாங்க. வடிச்சிட்டு கொஞ்சம் மேலே கூலிங் வாட்டர், அப்படியே சில் வாட்டர் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா நைஸாக திக்கான தேங்காய் வாசனையான தேங்காய் பால் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எந்த ஆப்பம் இருந்தாலையும், பால் உருண்டை இருந்தாலையும், பாயசம் செய்கிறதாலும் தேங்காய் பாயசத்துக்கு இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் வந்து திக்காக எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் திக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.